அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலிருந்து அதிரடியாக ஒரு அற்புதமான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஆமாங்க, எல்லோரும் தம்ப்நெயில்லையே ஃபோட்டோலேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேக்கன்சியோடு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,500 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, சம்பளம் இந்த தடவை எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இதுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதனால் இதுக்கு சிலபஸ் என்ன, நம்ம என்னென்ன படிக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி, இது எல்லா தகவலுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனில் எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 இது வரைக்கும் வந்திருக்கு. மெரிட் லிஸ்ட் 3 பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு சில தினங்கள்லையோ இல்லை ஒரு சில வாரங்கள்லேயோ கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமே பார்த்திங்கனாக்கா உடனடியாக பார்த்திங்கனாக்கா போஸ்ட் ஆஃபீஸுக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, 2 தடவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2வது தடவையாக மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதை பற்றின தகவல் தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலில் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அரசு துறைக்கு வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிற எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம ஒருத்தர் இந்த சேனலில், அதாவது கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 30,000+ சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. நம்ம ஒருத்தர் வீடியோஸ் போடுறது மூலிமா எல்லாருமே இவ்வளோ பேர் பயனடைகிறீங்க இல்லையா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க, அவங்களும் அரசு துறை வேலைக்கு போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுன்றது தெளிவாக தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குமே நமக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 எவ்வளவு வேக்கன்சியோடு வந்திருக்கு பாருங்கள். 60,544 வேக்கன்சிஸ் இந்தியா போஸ்டர் சன்ஸ்டிகேட்டட் வேக்கன்சி 10th பாஸ் டு எனி டிகிரி. அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பிடிஎஃப் ரிலீஸ்டு. அதே மாதிரி அப்கமிங் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துலேயே கண்டிப்பாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் மெரிட் லிஸ்ட் 3 வரப்போகுது. மெரிட் லிஸ்ட் 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு இந்த மாதத்துலேயே அதுவும் முடிஞ்சிடும், இதுவுமே ஸ்டார்ட் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ, யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிக்கலோ, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க, மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து தான் கொடுத்து, அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அடுத்ததாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா டோட்டலாக 60,544 வேக்கன்சி. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 6,258 வேக்கன்சி ப்ளஸ் இருக்கும், ஓகேங்களா. கிட்டத்தட்ட 7,000+ வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஜாபோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் இந்தியா, அதாவது இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே
நீங்கள் அப்ளை செஞ்சு கொள்ளலாம். ஓகேங்களா. இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபரில் 20ஆம் தேதியிலேருந்து 25 இல்லை 30ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்டேட் கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணாம விட்டுட்டேன், நான் வந்து நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது எப்போ முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஸோ அதனால் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் நம்ம வந்து முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ கொடுக்கறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ஓகேங்களா. அதே மாதிரி எண்டு டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதத்தில் எண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட்டில் வேணும்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா. அதனால் எல்லாருமே நம்ம சேனலோட அப்டேட்டை வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும், நீங்கள் இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் அது பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அப்கமிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, சேலரி செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்னென்ன போஸ்டிங்லாம் இவங்க கொடுக்குறாங்க இந்த தடவை அப்படின்னா, போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு இந்த 2 போஸ்டிங்கு தான் பார்த்திங்கன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட் இந்த தடவை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அது தமிழ்நாடு மட்டுமே வந்து 6,300 வேக்கன்சி பக்கமாக நமக்கு வந்து வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். அதுக்கப்புறம் டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான். பிஇ, பிடெக், டிப்ளமோ, ஐடி இது எல்லாமே ஓகே தான். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஷெடியூல், கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு அஃபிஷியலான ஒரு ஆர்டர் இது தான். ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக வந்து படித்து பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன ஏஜில் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன போஸ்டிங், என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் மினிமம் யாரெல்லாம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அவங்க எல்லாருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 வயசுலேருந்து 27 வயசு 30 வயசுக்குள்ளே, அதாவது 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி சேலரி நமக்கு வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 25,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி 80,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் பார்க்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீடியோ கடைசியில் நோட்டிஃபிகேஷனுமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்கும். கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கடைசியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணும்போது ஓப்பன் ஆகிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த அக்டோபர் கடைசிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு 17, 18 டேட்டில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இதோட லிங்க்குமே வீடியோக்குள்ளே கொடுத்தாரு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சிலபஸ் என்ன, ஸோ ஜிஓ கவர்மெண்ட் ஜிஓ நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் வெப்சைட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே இதில் இருக்குது. அப்ளை பண்ணுறதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது தான். ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் இது தான் இந்த தடவை வந்திருக்கிறது. ஸோ இதில் தான் நீங்கள் போய்ட்டு வந்து இங்கே ரிஜிஸ்டர் இருக்குல்லையா, அதில் வந்து ரீட்டைல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். இது இன்னொன்று ஓப்பன் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேட் ஓப்பன் ஆகுதுமே அங்கே வந்து அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அரசு ஒரு வேலையில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.